ஆடை காட்ட வேண்டியது அடுத்தவங்கள்ட்ட இல்ல. இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். நல்ல ஆடை உடுத்தி அலங்காரம் காட்ட வேண்டியது யார்கிட்ட தெரியுமா? வீட்டுல. ஆனா நம்ம பெண்களை பொறுத்தவரை கணவனுக்கு முன்னாடி அந்த ஒரு இத்து போன துணியோடவே இருப்பாங்க. பெரும்பாலும் ஒப்பனாவே சொல்லலாமே, ஒரு நைட்டியோடு இருப்பார்கள். அது கணவனோட நசீபே, அவ்வளவுதான். அவன் அப்படியே பார்த்துட்டே இருந்துட வேண்டியதுதான். அல்லாவுக்கு முன்னாலேயும் இதே கதிதான். தொழுகிறதுக்கு நிப்பாங்க. தொழுகிற துணின்னு ஒரு துணி இருக்கும், அது எப்ப கிளியும்னே சொல்ல முடியாது. அப்படி ஒரு பழைய துணி தூக்குள்ள தொங்கும், கேட்டா அது தொழுகிற துணி. அப்ப கணவனுக்கு முன்னாலே ஒரு கந்தலான நைட்டி, அல்லாவுக்கு முன்னால ஒரு மோசமான கிழியும் நிலையில் உள்ள நெய்ந்து போன ஒரு துணி. ஆனா ஒரு ஃபங்க்ஷன் பெறப்படுறப்ப நீங்க பாருங்க, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு கிளம்புகிற போது, ஒரு நிக்காவிற்கு கிளம்புகிற போது, ஏதேனும் ஒரு விசேஷத்திற்கு போகிற போது பிரமித்து போய்விட வேண்டும். அவ்வளவு அழகான மேக்கப், ஆடை உடுத்துகிற நேர்த்தி. அப்படி என்றால் நீங்கள் யாருக்கு ஆடை உடுத்துகிறீர்கள்? யார் பார்ப்பதற்காக ஆடை உடுத்துகிறீர்கள்? ஆடையின் பேணுதலில் கட்டாயம் இவைகள் சொல்லப்பட வேண்டும். யாராவது ஒரு கணவர் அப்படி கேட்டாருன்னு வைங்களேன், நீ என்ன நல்ல ஆடையெல்லாம் வெளியே போறதான் உடுத்துற, இங்க இப்படி எப்ப பார்த்தாலும் கந்தலாவே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டா, ஆமா பட்டு சேலை கட்டி நடுவுட்ல உட்காந்துக்கிறதா என்று கேட்பார்கள். அப்ப என்ன கான்செப்ட் தெரியுமா? நல்ல டிரெஸ் உடுத்துனா வெளியே போயிடணும், உள்ள இருக்கிறதுக்கு நல்ல டிரெஸ் கிடையாது என்பது எவ்வளவு பெரிய வார்த்தை இது. பெரும்பாலும் இன்றைக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது. ஒரு ஃபங்க்ஷனின் போது உடுத்துகிற ஆடைகளும் அடுத்தவர்களுக்கு காட்டுதலும். சரி, ஆடை விஷயங்களில் பேணுதல் என்று பேச வருகிற போது இன்னும் சொல்ல வேண்டிய முக்கியமான இன்னொரு விஷயம், அடுத்த சமயத்தவர்களுடைய சாயல் ஆடையில வரக்கூடாது. ஹதீஸ்ல வருகிறது, மன் தஷப்பக பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மற்றவர்களுடைய பழக்கத்தை பேணுகிறானோ அவன் அவர்களை சார்ந்தவன், நம்மை சார்ந்தவன் அல்ல. சில பேர்த்துக்கு சமய ரீதியாக எல்லாம் டிரெஸ் இருக்கும், அந்த டிரெஸ்ஸுகளை நாம போட முடியாது. முதல்ல ஆடை கலாச்சாரத்துல இஸ்லாத்துக்குன்னு அழகான பண்பாடு இருக்கு, அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும். அதுகளை பார்க்கணும். இங்கிலீஷ்கார மாதிரி டிரெஸ் போடணும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் குட்டப்பாவாடை போட்டு சுத்தனா, இங்கிலீஷ்காரங்க மாதிரி டிரெஸ் பண்ணணும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்லீவ்லெஸ் போட்டு சுத்தனா. அடுத்தவர்களை பார்த்து ஆடை விஷயங்களில் நாம் அவர்களின் பழக்க வழக்கங்களை பேண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் பேண்றாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைக்கு கூட அது என்ன பருவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ன ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்லீவ்லெஸ் ஆடைகள். இன்னைக்கும் கடையில வர்ற டிரெஸ்ஸுகளும் அப்படித்தான் வருது, எதுவுமே கை வச்சு இல்ல, ஸ்லீவ்லெஸ்ஸா வைக்கிறான். என்னப்பா கை இல்லையே அப்படின்னா, கைக்கு இடத்துல ஒரு துண்டு துணி அட்டாச்சா கொடுக்கறான், நீ வேணா கை வச்சு தச்சுக்கோ இல்லாட்டி போட்டுரு. ஸ்லீவ்லெஸ் ஆகவே வருகிறது. ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைய புடிச்சு அதுக்கு குட்டப்பாவாடைய போட்டு விட்டு ஸ்கூல் ஆண்டு விழாக்களில டான்ஸ் ஆட வைக்கிறார்கள். ரொம்ப கோரமாக இருக்கிறது. ஒரு குட்டைப்பாவாடை உடுத்தி 10 வயது பிள்ளையை பழக்குகிற நீங்கள், அவள் பருவம் எய்தியதற்கு பிறகு என்ன கண்டிஷனை வைத்து அவள் நீங்கள் கட்டுப்படுத்துவீர்கள்? ஆடைகள் விஷயத்தில் இளவயது முதலே அவர்களை பேணுதலுக்கு நாம் உள்ளாக்க வேண்டும். அந்த பேணுதல் எல்லாம் இல்லாமல் கண்டபடி ஆடை அணிய வைத்துவிட்டு கடைசியிலே அவர்கள் நம்முடைய கட்டுப்பாடில் இல்லை என்று சொன்னால், ஆடை விஷயத்தில் மேலும் பெண்களிடத்தில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி உண்டு. என்னன்னா, ஹதீஸிலே வருகிறது, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். ஏன் அல்லாஹ்வின் சாபம் உண்டு என்று தடுத்திருக்கிறார்கள். யாரு தெரியுமா? ஆண்களை போல் ஆடை உடுத்துகிற பெண்களும் பெண்களை போல் ஆடை உடுத்துகிற ஆண்களும். இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமாக விவாதிக்க வேண்டியது. இதுல பாத்தீங்கன்னா பொம்பளை மாதிரி டிரெஸ் பண்ற ஆம்பளைக்கு ஆல்மோஸ்ட் இல்ல. ஒரு பெண்ணின் சுடிதாரை, ஒரு பெண்ணின் பாவாடையை, ஒரு பெண்ணினுடைய சாரியை இதையெல்லாம் உடுத்தி கொள்ளுகிற ஆண்கள் இல்ல. ஆனால் ஆண்களின் டிரெஸ்ஸாக இருக்கிற ஒரு ஜீன்ஸ் பேண்டோ ஒரு டிஷர்ட்டோ இனி என்னவெல்லாம் இருக்கிறதோ ஆண்கள் அணியக்கூடியவைகள், அவைகளை அணியக்கூடிய பெண்கள் இன்றைக்கு பெருகி விட்டார்கள். சர்வ சாதாரணமாக வேணும்னா இப்படி சொல்லிடலாம், ஒரு முற்போக்கு அல்லது பிற்போக்கு என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், இன்னைக்கு ஆம்பளை மாதிரி டிரெஸ் போட்டா அது முற்போக்கான பெண்ணுன்னு அர்த்தம். ஆம்பளை மாதிரி டிரெஸ் பண்ணா
இல்ல பழைய காலம் மாதிரி ஏதாவது ட்ரெஸ் பண்ணாங்க, அடக்க ஒடுக்கமா ஏதாவது முழுசா போத்திக்கிட்டு மறைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அது பிற்போக்குன்னு அர்த்தம் என்று எவ்வளவு கேவலமாக கொண்டு வந்து விட்டார்கள். ஞாபகம் வையுங்கள், வெறுமனே கண்டன வார்த்தையை பதிவு செய்யல, அல்லாஹ்வுடைய பத்துவா சாபம் அந்த பிள்ளைங்க மேல உண்டாகட்டும் என்று ஆண்களின் ஆடை உடுத்தியவர்களை குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி இருக்கிறார்கள். பருவ வயதிற்கு முன்னாலேயே நீங்கள் ஆடை உடுத்தி பழகுற பக்குவம் தானே. நாம எவ்வளவு பெரிய பண்பாட்டுல இருக்கோம். நம்ம வீடுகள்ல சின்ன வயசுல இருந்தே பிளாஸ்டிக் பொம்மைய கூட நாம அம்மனமா வைக்க மாட்டோம். அதுக்கு அழகா ஒரு ட்ரெஸ் தைப்போம். பொம்மைக்குன்னு கவுனு தச்சு பிளாஸ்டிக் பொம்மையினுடைய மறைவான உறுப்புகள் கூட குழந்தையின் கண்களுக்கு தெரியாது என்கிற அளவுக்கு உடுத்தி இருப்பவர்கள் நாம. அப்படி உடுத்தி இருக்கிற ஒரு சமுதாயத்துல பொம்மைக்கு கூட ட்ரெஸ் போட்டு தச்சு பார்க்கணுங்கிற இருக்கிற சமுதாயத்துல உரித்த கோழிகளை போன்று ஆங்காங்கே ட்ரெஸ் மோசமா இருக்கிறது எந்த அடிப்படையில இது சரியாகும்? குறிப்பாக கல்லூரிக்கு செல்லுகிற பெண்கள், வேலைக்கு செல்லுகிற பெண்கள், முதல்ல அடுத்தவங்க பாக்கறதுக்கு நான் ட்ரெஸ் போடுறேன்னு ஒரு பிள்ளைக்கு ட்ரெஸ் போடுறப்ப அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சுன்னாவே அவளுடைய உள்ளம் ஏதோ ஒரு தவறுக்கு தயாராகிறது என்று பொருள். எந்த காலத்திலையும் அப்படி ஒரு தவறுக்கு போய்விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்து நெருங்க நெருங்க ஆடை விஷயங்களில் இப்படி பேணுதலே இல்லாத மோசமான பெண்கள் உருவாகுவார்கள் என்று எச்சரித்திருக்கிறார்கள். ஆடைக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கு, போடுற ட்ரெஸ்ஸுக்குன்னு மரியாதை இருக்கு. நீங்க முழுசா மறைத்து கொண்டு வெளியிலே வாருங்கள், உங்கள் கண்ணியம் வேறு. நீங்க அரைகுறையா வந்தா கண்ணியம் வேறு. பொதுவா ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குன்னு முன்னாலே சொன்னமா இல்லையா? எந்த இடத்துலயும் ட்ரெஸ்ஸுக்குன்னு மரியாதை உண்டு. குலிஸ்தான்ல அல்லாமா சாதி ஷிராஜி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. ஏதோ விருந்துக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர். விருந்துக்கு விறுவிறுன்னு உள்ள போனவரை தடுத்து நிறுத்தி போயா வழியான்னு அனுப்பிச்சிட்டாங்க. பாக்குறதுக்கு அவர் மொசாவர் மாதிரி இருக்காரு, பரதேசி மாதிரி இருக்காரு, யாரும் உள்ள விடல, போயான்னு அனுப்பிச்சிட்டாங்க. கோபமாயிருச்சு அவருக்கு. அந்த பெரியவர் நேரா வந்தாரு, யார்கிட்டயோ ஷேர்வாணி வாங்கினார், பெரிய கோட்டு, கடன் வாங்கி ஜம்முன்னு போட்டுட்டு கோட்டு பெரிய பெரிய பட்டன் எல்லாம் பூட்டிட்டு ஜம்முன்னு விருந்துக்கு போனாரு. வாங்க 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 வாங்கன்னு உள்ள விட்டாங்க. அவரை நேரா உள்ள போய் பந்தியில உட்கார்ந்த உடனே கோட்டை கழட்டினார். ஷேர்வாணிய கழட்டி நடுவுல விரிச்சு போட்டு சோத்த பூரா எடுத்து கோட்ல போட்டார். எடுத்து பிரியாணி எடுத்து கோட்ல போட்டார். விசித்திரமா இருந்தது. சப்ள எல்லாரும் பந்தியில பார்த்தாங்க. என்ன இருந்தாலும் வந்தாரு, கோட்டை கழட்டி கீழே போட்டு கோட்ல சோத்த போறாரு. என்ன விஷயம்னு கேட்டாங்க. இவன் இப்ப என்னை சோறு கொடுத்தது எனக்கு இல்ல, கோட்டுக்கு. நானா வந்தப்ப என்னை உள்ள விடல. நான் ஒரு கடன் வாங்கி ஒரு கோட்டை போட்டு வந்த உடனே உள்ள விடுறான். அப்ப இங்க தரப்படுகிற சோறு மனிதர்களுக்கானது அல்ல, இது ஆடைகளை பார்த்து தரப்படுவது என்று சொல்லுவார்கள் இமாம் சாதி. ஒரு போலீஸ்காரரை யூனிஃபார்ம்ல பாக்குறோம், ஒரு ஸ்கூல் பையனை யூனிஃபார்ம்ல பாக்குறோம், ஒரு வாட்ச்மேனை அவனோட யூனிஃபார்ம்ல பாக்குறோம், ராணுவ வீரனை அவனை யூனிஃபார்ம்ல பாக்குறோம், ஒரு பைலட்டை அவனோட யூனிஃபார்ம்ல பாக்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? அந்தந்த ஆடையோடு அவரவர்கள் இருந்தால்தான் அவர்களுக்கான மரியாதை. ஒரு ஆலிம்னா அவருக்கு ஒரு ஆடை தோற்றம், இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த மாதிரி இஸ்லாமிய பெண்களின் ஆடை அணிகலன்களில் எப்போதும் ஒரு பண்பாட்டை, ஒரு அழகு நேர்த்தியை மார்க்கன் வடிவமைத்திருக்கிறது. அதிலே உள்ளதுதான் இவைகள் எல்லாம். மேலே சொன்னது போல ஆடை அழகூட்டுவதற்கு பயன்படலாம், மானத்தை மறைப்பதற்கு பயன்படலாம். நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அல்லாஹ் சொல்லிட்டான், லிபாசு தக்வா தாலிக கைர். தக்வா என்கிற ஒரு ஆடை இருக்கிறது, அந்த ஆடை தான் உலகத்தில் இருக்கிற ஆடைகள் எல்லாம் சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.